எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு சிறுகதைங்க. சிறுகதையுடைய தலைப்பு "வழியே வந்த தெய்வம்". சரி கதைக்குள்ள போமா? நான் எப்பவுமே வழக்கம் போல காலையில வயலுக்கு போவேன். அப்படிதான் அன்னைக்கும் போனேன். வயல்கிட்ட போன உடனே பக்கத்து வயல்ல இருக்கவன் என்னோட ஃப்ரெண்டு. அவனும் காலையிலேயே வந்துருவான் வயலுக்கு. தூரத்துல இருந்து பார்த்துட்டு யாரோ நினைச்சுப்பான் போல இருக்கு. கிட்ட வர வர என்னை பார்த்து சிரிச்சான். சிரிச்சுட்டு, "என்னடா உன் மண்டை கோயில் திருவிழாவுல அரிசி மாவுல புடிச்ச உருண்டை மாதிரியே இருக்கு உன் மண்டை" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணான். "டேய் கோயிலுக்கு போய் மொட்டை போட்டு வந்திருக்கேன். அதனால கிண்டல் பண்ணாத, சாமி உன் கண்ண குத்திரும்" அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சேன். அப்புறம் உடனே என்கிட்ட கேட்டான், "என்னடா திடீர்னு கோயிலுக்குலாம் போயிருக்க? என்ன விசேஷம்? சொல்லாம கொள்ளாம போயிருக்க. சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே" அப்படின்னான் அவன். "இல்லடா சொல்ற அளவுக்கு இல்ல. லீவு ஒரு நாள் தான். அந்த லீவுல போயிட்டு நைட்டு போயிட்டு திரும்ப காலையில சாமி பார்த்துட்டு சாயங்காலம் பஸ் ஏறி வந்தா தான் திரும்ப நைட்டுக்கு வந்துரலாம். அடுத்த நாள் வேலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போனேன்டா. உனக்கு சொல்ல முடியல. எதுவும் நெனச்சுக்காதடா. திடீர்னு வீட்ல கோயிலுக்கு போணும்னு சொன்னாங்க. சம்பளம் போட்ட உடனே கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வேண்டிக்கிட்டாங்களாம். மாசம் சம்பளம் வந்தா கோயில் உண்டியல்ல போடுறதா சொன்னாங்களாம். அதனால போயிட்டு வந்தேன்டா" அப்படின்னேன் நானு. அதுக்கப்புறம் உடனே அவன் வந்துட்டு, "சொல்லாம கொள்ளாம போயிருக்கீங்க. அதுக்குள்ள பெரிய ஆளாயிட்டீங்க. வேலைக்கெல்லாம் போறீங்க. எங்களெல்லாம் மதிப்பீங்களா? அவ்வளோதான் இனிமே நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க" அப்படின்னு சொல்லி திரும்ப கிண்டல் பண்றான். இவன் வேற பெரிய ஆளாயிட்ட, சின்ன ஆளாயிட்ட, பெரிய கவுண்டர், சின்ன கவுண்டர்ன்னு கதை அளந்துட்டு இருக்காத. சும்மா ஏன்டா ஏதாவது பேசிட்டு இருக்க? அமைதியா இருடா அப்படின்னா. "என்னடா கையில? உனக்காக தான்டா வாங்கிட்டு வந்தேன். கோயில் பிரசாதம். இந்தா சாப்பிட்றா" அப்படின்னு சொல்லி குடுத்தேன். அவன் உடனே பக்கத்துல இருக்கிற தண்ணி தொட்டியில முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு பிரசாதத்த சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், "அப்புறம் எப்படி இருந்தது கோயிலு பயணமெல்லாம்? சாமியெல்லாம் நல்லா பார்த்தியா? எல்லாம் நல்லா இருக்கா? கோயில்லாம் நல்லா இருக்கா? சாமிய நல்லபடியா பார்த்தியா?" அப்படின்னான். உடனே நான் வந்துட்டு, "என்னடா பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குற? நான் என்ன நடைப்பயணமா போனேன் 5 நாள், 10 நாளு. பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குற? இங்கேருந்து பஸ் ஏறுனேன். நேரா கோயிலுக்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அங்கேருந்து சாமிய பார்த்துட்டு, திரும்ப அங்கேருந்து பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வந்தேன். இதில போய் என்ன பயணம்? ஏதோ 5 நாள், 10 நாளு அ சோத்து மூட்ட கட்டிட்டு நடந்து போன மாரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் அந்த காலம். நீ என்னடா இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னான். அதுக்கப்புறம் உடனே அவன் வந்துட்டு, "ம் பரவால்ல. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்ட. மொத மாசம் சம்பளமும் வாங்கிட்ட. உண்டியல்லயும் பணத்த போட்டுட்ட. இனிமே உனக்கு ஏறுமுகம் தான் போ. நல்லா இருந்தா சந்தோஷம். சரி எங்களுக்கெல்லாம் எதுவும் ட்ரீட் இல்லையா?" அப்படின்னு கேட்டான். "ட்ரீட்டா? என்னடா ட்ரீட்டு? மொத மாசம் சம்பளம் வாங்கியிருக்க. ட்ரீட் எங்களுக்கெல்லாம் வைக்க தேவையில்லையா? ஃப்ரெண்டுக்கே ட்ரீட் வைக்க மாட்டியா நீ?" அப்படின்னான். "டேய் இப்ப தான்டா கோயில் பிரசாதத்த குடுத்தேன். அதெல்லாம் உனக்கு ட்ரீட்டே போடா" அப்படின்னான். "டேய் இது ட்ரீட் கிடையாது. இது பிரசாதம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும்" அப்படின்னு பேசினான். "சரிடா அடுத்த மாசம் சம்பளத்த வச்சுப்போம். இப்பல்லாம் எதுவும் பண்ண முடியாது. சம்பளம்லாம் காலி ஆயிடுச்சு. இனிமே எதுவும் பண்ண முடியாது. என்கிட்ட எதுவும் கிடையாது" அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஏதோ ஏதோ பேசிட்டு இருந்தோம். எனக்கு திடீர்னு, "டேய் நம்ம வாத்தியார அங்க பார்த்தேன்டா பஸ் ஸ்டாண்ட்ல. அங்க தான்டா இருந்தாரு. நம்ம வாத்தியார் மாரி தெரிஞ்சுதுடா. எனக்கு என்னவோ அவரு நம்ம வாத்தியார் தான். லைட்டா முடியெல்லாம் ஒரு மாதிரியா விட்டுட்டு, கிழிஞ்ச துணியோட இருந்தாருடா பஸ் ஸ்டாண்ட்ல. பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாருடா" அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவன், "நம்ம வாத்தியாரு எப்புட்றா அங்க போய் பிச்சைக்காரன் மாரி இருப்பாரு? எந்த வாத்தியார சொல்றடா?" அப்படின்னு கேட்டான். "நம்ம மெட்ரிகுலேஷன் படிக்கும்போது ஒரு தமிழ் வாத்தியார் வருவார்ல, அவரு மாரியே இருந்ததுடா" அப்படின்னு நான் சொன்னேன். "சரி அப்படின்னா நீ ஒரு ஃபோட்டோ தான் எடுத்துக்கலாம்ல? இல்ல அங்கருந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல? நான் கூட வந்திருப்பேன்டா. இங்க பார்த்துட்டு, கோயிலுக்கு போயிட்டு, அங்கருந்து வந்ததுக்கப்புறம் இங்க வந்து சொல்றியே, அவரு அங்கேயே இருப்பாருன்னு என்ன நிச்சயம்? அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம்டா. பிச்சைக்காரன் மாரி இருந்திருக்காருன்னு சொல்ற. நீ கோயிலுக்கு போகாம கூட அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வந்திருக்கணும்." அப்படின்னு சொல்லி என்ன சத்தம் போட ஆரம்பிச்சான். அதுக்கு உடனே நான் வந்துட்டு, "டேய் அவர் என்ன சும்மாவா நம்மளுக்கு பாடம் எடுத்தாரு? நம்ம ஃபீஸ்ல அவர் சம்பளம் வாங்கிட்டு தானே நம்ம கிளாஸ் எடுத்தாரு. என்னமோ சும்மா பாடம் எடுத்த மாரி அவர தூக்கி வச்சு கொண்டாடுற" அப்படின்னான். உடனே அவன் வந்துட்டு, "டேய் அவர் சும்மா எடுத்தாரோ, இல்ல காசு வாங்கிட்டு பாடம் எடுத்தாரோ, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்கலாம் காசு வாங்கிட்டு பாடம் எடுக்கிறது இல்லையா? அவர பார்த்துட்டு நீ ஒரே ஒரு வார்த்தை, 'ஐயா எப்படி இருக்கீங்கன்னு' கேட்டிருந்தா கூட, 'ஐயா இப்ப நான் வேலைக்கு போறேங்கய்யா. நான் நல்லா இருக்கேன்னு' நீ சொல்லியிருந்தாவே அவர் சந்தோஷப்பட்டுருப்பாரு. அவரே உன்ன வாழ்த்தி அனுப்பியிருப்பாரு. கோயில்ல இருக்கிற சாமி வாழ்த்துறதுக்கு முன்னாடியே உனக்கு வாழ்த்து கிடைச்சிருக்கும். சாமி வழியில வந்திருக்கு. நீ வழியில வந்த தெய்வத்த விட்டுட்டு, நீ கோயில் கோபுரத்துக்குள்ள இருக்கிற தெய்வத்த பார்க்க போயிருக்க. இன்னைக்கு நீ இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம். உனக்கு தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ ஒரு தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கினப்போ, உன்ன
அவன் சின்ன பையன் தெரிஞ்சோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். அவன மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி, உன்ன அதே ஸ்கூல்ல திரும்பவும் எக்ஸாம் எழுத வச்சது அவர்தான். உண்மைய சொல்லணும்னா உனக்கு தெய்வமே அவர்தான். அத நீ மறந்துட்ட. போடா டேய்! தெய்வத்த வழியில பார்த்துட்டு நீ வானுயர இருக்கிற கோபுரத்துல தான் தெய்வம் இருக்குன்னு நம்பி போயிருக்க. அப்படின்னு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சுட்டான். புலம்ப ஆரம்பிச்சுட்டான். உடனே நான் அவன்கிட்ட கேட்டேன். "என்னடா திடீர்னு நாத்திகம் மாரி பேசுற? நான் நாத்திகம் கிடையாது. நானும் சாமி கும்பிடுறவன் தான். நீ சொல்லியிருந்தா நானும் உன் கூட கோயிலுக்கு வந்திருப்பேன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? நான் ஒண்ணும் கடவுள கும்பிடாதவன்லாம் கிடையாது. கடவுள விட இவர நீ முதல்ல பார்த்துக்கணும்னு சொல்றேன். அவ்வளோதான். புரியுதா இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? நீ உடனே நாஸ்திகன், ஆத்திகன் அப்படின்லாம் பேசாத. நான் சாமி கும்பிடுறேன் தான். இல்லன்னு சொல்லல. ஆனா, கும்பிடுற சாமியில ஒரு பகுத்தறிவு இருக்கணும்னு நான் சொல்றேன். நீ வாத்தியார பார்த்து தான் நீ கோயிலுக்கு போயிருக்கணும். அதுவே உன் இடத்துல நான் இருந்ததுன்னா, கோயில்ல உண்டியல்ல காசு போடுறனோ இல்லையோ, முதல்ல அவருக்கு என்ன பண்ணணுமோ அத செஞ்சிருப்பேன். கோயிலுக்கு அப்புறம் தான் போயிருப்பேன். அடுத்த வாரம் போலாம். அடுத்த மாசம் போலாம். அடுத்த வருஷம் கூட போய்க்கலாம். ஆனா அவர அந்த நேரத்துல நீ பார்த்துருக்கணும் அவர. அவரு தான் உனக்கு முதல் கடவுளு. முதல்ல அத தெரிஞ்சுக்கோடா. படிச்சுட்டா மட்டும் பத்தாது. வேலைக்கு போயிட்டா மட்டும் பத்தாது. உனக்கு அவருக்கு உதவுறதுக்கான கடவுள் குடுத்த வாய்ப்பு தான் அது. அவருக்கு நீ உதவி இருந்தீன்னா, கடவுளே நீ பார்க்க தேவையில்ல. கடவுள் உன்ன பார்க்க வந்திருப்பாரு. நீ செய்யற செயல் தான் கடவுள். முதல்ல அத தெரிஞ்சுக்கோ. அப்படின்னு பிலாசபி பேச ஆரம்பிச்சுட்டான். டேய் காலையிலே என்ன கடுப்பேத்தாத. நான் வேலைக்கு போணும். நீ சொல்றதெல்லாம் உண்மதான் எனக்கும் புரியுது. நான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு நான் வேலைக்கு போணும். இப்பலாம் லீவ் போட முடியாது. வேணும்னா அவர நீ பார்த்து பண உதவி, ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா ஃபோன் பண்ணு. நான் என்னால முடிஞ்ச உதவி செய்றேன். இப்ப நான் லீவ் போட முடியாது. நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ வேணா போயிட்டு வா. அவருக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. நீ விட்டுட்ட. திரும்ப கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் போய் தேடி பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். நானும் வேலைக்கு கிளம்பி போயிட்டேங்க. நான் வேலைக்கு கிளம்பி போனாலுமே, அன்னைக்கு முழுக்க அவன் சொன்ன வார்த்தை எனக்கு உறுத்தலாவே இருந்துச்சு. ஆஃபீஸ்லயும் என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியல. தப்பு பண்ணிட்டேங்க. என் வேண்டுதல விட, என் குடும்பத்தோட வேண்டுதல விட, அவருக்கு வேண்டியத நம்ம செய்யாம வந்துட்டோமே! அப்படின்ற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுபோல தாங்க. நீங்களும் என்ன மாரி ஒரு தப்ப செய்யாதீங்க. உங்களுக்கு பாடம் சொல்லிக் குடுத்த ஆசிரியர எங்க பார்த்தாலும் அவங்க ஒரு கஷ்டம் இருந்தாலும், உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. இது இதுதான் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயம். இது என்னோட நண்பன் எனக்கு உணர்த்திட்டான். ஆசிரியர் தாங்க முதல் தெய்வம். இனி இந்த தப்ப நானும் செய்ய மாட்டேன்.